கும்பம் பெரிய மாற்றம் வருமா? இந்த ஜூலை மாதத்துல கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி வக்கரமா போறாருல்ல, ஒரு 138 நாள் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றது நம்ம தெளிவா பாத்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் தெரிஞ்சு. கும்பராசி காலச்சக்கரத்துடைய 11வது ராசி. இந்த ராசியோடைய அதிபன் சனி பகவான். இப்போ கும்பராசி பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இவங்க கடந்த ஒரு 3-4 வருஷமாவே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நிச்சயமா வெளியே சொல்ல முடியாது. கமெண்ட் செக்ஷன்ல கூட எழுதாதீங்க, நான் தான் சொல்லுவேன் வெளியே. ஏன்னா அது சில பேருக்கு சொல்லணும் கூட தோணாது. என்னடா இது இப்படி நம்ம அனுபவிச்சிட்டோமே இந்த 7.5 சனியில. அந்த மாதிரி விரைய சனியில நிச்சயமாக நிறைய கஷ்டங்களும் நிறைய மாற்றங்களும் அனுபவிச்சுட்டு தான் இருந்தீங்க. பட் இப்போ உடனே நல்லது நடந்துருமா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா உங்களுக்கு இன்னும் ஒரு வருஷம், இந்த 7.5 சனி பீரியட் முடியறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. சரியா? எண்ணி கரெக்டா ஒரு வருஷம் தான் இருக்கு. அடுத்த வருஷம் ஜூன் 2027 ஜூன் மாசத்தோட சாப்டர் க்ளோஸ். அதோட சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் போறாரு. அதே மாதிரி கும்பராசிக்கு அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்றது, நல்லது பண்ணுவாரா அப்படின்னா, பொதுவா சனியை பத்தி என்னன்னா அவர் ஒரு கர்மா. சரியா? அவரே கும்பராசிக்கு விரையாதிபதியாவும் வராரு. கும்பத்துக்கு ராசிநாதன், அதே ராசிநாதன் 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானாதிபதியா வருவார். அப்போ இவங்க யாருமே எதுவும் பண்ணுவாங்க, அவங்களே சூனியம் வச்சுப்பாங்க, சொந்த செலவுல சூனியம் வச்சுப்பாங்க. ஓகே, ஸோ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் கரியர் ரிலேட்டடா மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. விரைய சனி விரையாதிபதி உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு, விரையாதிபதி 2ஆம் இடத்துல இருக்காரு. ஓகே, ஸோ கரியர் வைஸ் மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த மாதத்துலதான் வக்ர சனி ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ வக்ர சனி ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு டிரான்சிஷன் பீரியட்னு சொல்லுவாங்கல்ல, நேரா ஒரு கிரகம் போயிட்டு இருக்கு, திடீர்னு ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது. ஸ்டாப் ஆகி அப்படியே பின்னாடி போகும்போது ஒரு டிரான்சிஷன் பீரியட் சொல்லுவாங்க, ஃபார்வர்ட் டு பேக்வர்ட்ஸ். ஸோ அந்த டிரான்சிஷன் பீரியட் ஜூலை நடக்கும். திடீர்னு ஒரு தடை. நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் மேடம், எதுக்கு தூக்குனாங்களே தெரியல, நான் என்ன பண்ணனே புரியல, ஏன் இப்படி ஒரு குளறுபடி. 2 மாசமா இதை பத்தி தான் பேசுறாங்க. நான் இந்த மாசம் திடீர்னு தூக்குற அளவுக்கு வந்துருச்சு, தூக்குற அளவுக்கு பிரச்சனை வருது. அப்படி ஒன்றும் நான் பண்ண இல்லையே, கம்பெனிக்காக எவ்வளவு உழைச்சேன். அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க நிறைய ஒர்க் பண்ணிருப்பீங்க, நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருப்பீங்க. உங்க லைஃப்ல நீங்க பண்ணாததே கிடையாது. ஆயினும் எந்த ஒரு பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைத்ததாக சரித்திரத்தில் கூட இடமில்லை. பாராட்டுகளே உங்களுக்கு பெருசா கிடைச்சது கிடையாது. நீங்களே வேணா பாருங்க, கடந்த ஒரு 4-5 வருஷமா ஏதாவது பாராட்டி உங்களை ஏதாவது நடந்துச்சா? இன்னும் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு, ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 5ஆம் இடத்துல புதன், 6ஆம் இடம் சொல்லக்கூடிய ரணரோக சத்ருஸ்தானத்துல குருவும் சூரியனும் இருக்குங்க இந்த மாதம். 7ஆம் இடத்துல கேது சுக்கிரன். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு சூரியன் கேது சுக்கிரன் ரொம்ப இணைவா, ரொம்ப க்ளோஸா, ரொம்ப நெருக்கமா இருக்க போறாங்க. ரொம்ப நெருக்கமா, ரொம்ப பாசிட்டிவாவே, ரொம்ப பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான் நான் சொல்லுவேன். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் கெடுக்க மாட்டாரு. சரிங்களா? அதே மாதிரி குரு சூரியனும் நல்லவங்க தான். அதே மாதிரி கேது சுக்கிரனும் கெடுக்க மாட்டாங்க. இந்த 4 கிரகங்களுமே 6-7 பாவங்களை தொடர்பு கொள்றதுனால உங்களை கெடுக்கிறதுக்கோ உங்களை பிடுங்கிறதுக்கோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. 7ஆம் இடம் சொல்லக்கூடிய உங்களுடைய திருமணஸ்தானம், மேரேஜ், ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி லைஃப்லாம் எப்படி இருக்கு? 2ஆம் இடத்துல சனி இருக்காரு. ஸோ உங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா இந்த மாதம் நிறைய ஃபேமிலியோட தான் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான ஒரு சூப்பரான மாதம், நிஜமா சொல்றேன். வீடு வாங்குறது, கார் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, ஏதோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. பட் டெஃபினட்டா நீங்க பண்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்த வருஷம் உங்களுக்கு அது ரிசல்ட் சொல்லும். கரெக்டாச்சு, நீங்க சொன்னீங்க, நான் பண்ணேன், இப்ப பாருங்க எனக்கு ரிசல்ட் நல்லா தானங்க இருக்கு. ஏன்னா குரு இப்ப உச்சமான குரு உங்க 2ஆம் வீடு தனஸ்தானத்தை பாக்குறாரு. தனம் இம்ப்ரூவ் ஆகும், காசு பணம் சேரும், நிறைய வரும், சேர்த்து வைங்க.
சேர்த்து வச்சீங்கன்னா தான் உங்க குடும்பத்தை நீங்க பார்க்க முடியும். ஃபியூச்சரா யோசிங்க. எதிர்காலத்துல நம்ம என்ன பண்ண போறோம், எதிர்காலம் நம்ம எப்படி இருக்க போகுது, நம்ம லைஃப்ல என்ன நம்ம அடுத்து நடக்க போகுது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமா லைஃப்ல, குளறுபடி ஆயிடுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க யோசிங்க. ஃபியூச்சரிஸ்டிக்கா பிளான் பண்ணுங்க. கும்பம், நான் திரும்பவும் சொல்றேன், இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு சனி வந்து விரையாதிபதி உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு, அதையும் நம்ம நோட் பண்ணணும். சொந்த செலவு சூனியம் வச்சுக்கிறதே நீங்க தான். அதனால ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிங்க, கோல் ஓரியன்டா இருங்க. சில விஷயங்கள் லைஃப்ல தடையா இருந்தா கூட அது என்ன ஏதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்கள், பெற்றோர்கள் இதெல்லாம் கவனம் தேவை. குழந்தைங்க ரீதியா நம்ம பார்க்கும்போது 5ஆம் இடத்துலயே புதன். ஸோ ராசிக்கு 5ல புதன், 9ஆம் இடத்தோட அதிபதி சுக்கிரன். உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா 7ல இருக்காரு. ஸோ 5லயே புதன் இருக்கா, நல்ல விஷயம் தான். ஏதாவது புதுசா ஏதாவது நான் கிளாஸஸ் ஏதாவது போறேன், ஏதாவது ஸ்கில்ஸ் ஏதாவது டெவலப் பண்ண போறேன். ஏன்னா புதன் அப்படின்னா வித்தகக்காரன்னு சொல்லுவாங்க. நாலேஜை கேதர் பண்றது, லேர்ன் பண்றது, படிக்கிறது, தெரிஞ்சுக்கிறது, ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிறது. ஸோ 5ஆம் இடம் வந்து கிரியேட்டிவிட்டி. ஸோ அங்கேயே புதன் இருக்காரு. ஸோ உங்களுடைய கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ் எல்லாம் நிறைய வளர்த்துக்கலாம். புது விஷயங்களை கத்துக்கோங்க. ஆன்லைன் கிளாஸஸ் பண்ணுங்க, அங்க பெட்டருங்க. ஏதாவது புதுசா ஏதாவது ஆன்லைன் கிளாஸ் ஏதாவது ட்ரை பண்ண போறீங்க, ஆன்லைன் ஏன்னா ராகு வர நம்மளுக்கு ஆல்ரெடி கும்பத்துல தான் இருக்காரு. ஸோ இனோவேஷன்ஸ் நிறைய இருக்கும். புது 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 மாற்றங்கள், புது விஷயங்களை பத்தி படிக்கிறது, புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா இங்க ஆல்ரெடி வந்து புதனோட காம்பினேஷன் வேற இருக்குல்ல, வக்ரமாயி வர போறாரு புதன். அதுதான் ஒரு ஹைலைட்டடான ஒரு விஷயம். வக்ரமாயி, அதாவது எங்கன்னா உங்க 6ஆம் வீட்டுல வக்ரமாயி திரும்பியும் உங்களுக்கு மேல போகுது. ஸோ 2 and பேக் மோஷன்ல வந்து இந்த டைம் உங்களுக்கு போறாரு. 2 கிரகங்கள் வக்ரம் இந்த மாதம். ஒன்னு சனி, இன்னொன்னு புதன். 2 கிரகங்கள் வக்ரம். ஸோ கிரியேட்டிவ் நாலேஜ், கிரியேட்டிவிட்டி, உங்க கற்பனை திறன், நிறைய விஷயம் கிளாஸஸ் போய் படிக்கிறது, எக்ஸ்ட்ராவா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறது, ஸ்கூல் போறதையும் தாண்டி நிறைய விஷயம் வெளியே கத்துக்கிறது, ஆன்லைன் கிளாஸஸ், இதுக்கெல்லாம் இந்த மாதம் புதுசா ஏதாவது சேரணும்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா இந்த மாதம் சேர்ந்துக்கலாம். நிறைய பாசிட்டிவிட்டி உங்களுக்கு இந்த மாதம் ரெடியா காத்துட்டு இருக்கு, நல்லதே நடக்கும். மகர ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு எங்கிட்ட இருந்து பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ.